நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும். திடீர்னு நம்ம பணக்காரனாயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்
அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே, 18/5/2025 அன்று நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, கூடவே குரு சனி கேது எல்லாமே எப்படி பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக துலாம் ராசிக்கு 5வது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். கேதுவை பொறுத்தவரை லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல இருந்து பலன்களை தரப்போகிறார். துலாம் ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவானும் 6வது இடத்துல சனி பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். இந்த அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக 5வது வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், நம்முடைய பரம்பரை பற்றி சொல்லுகின்ற, பாரம்பரியம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனாலும் குழந்தைகள் சார்ந்து அந்த பணத்தை செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் விஷயத்தில் பணம் தாராளமாக அல்லது விரயமாகக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல வழியில் செலவழிஞ்சால் தானே நல்லது. குழந்தைகளுக்காக நம்ம கெட்ட வழியில் செலவழிக்கணும். குழந்தைகளோட பள்ளிக்காக அல்லது கல்லூரிக்காக டொனேஷன் கொடுக்குறேன்னு சில லட்சங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். சில பேருக்கு குழந்தைகள் அந்த பணத்தை விரயம் செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அப்பா சம்பாதித்த பணத்தை குழந்தைகள் ஏதாவது ஒரு வழியில் விரயம் செய்வதை பார்க்கலாம். சினிமாவுக்கு போகிறது, சூதாடுறது போன்ற ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் மூலமாக பணம் விரயமாகும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. 5வது இடம் என்பது குழந்தைகள் மட்டுமல்ல, மனசு சார்ந்த விஷயங்களும் கூட. நம்ம வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு நமக்கு இந்த காதல்னு ஒரு வியாதி அதன் மூலமாக வாழ்க்கை தடம் புரண்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நிம்மதி போச்சு, நம்ம நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தோம், நம்ம ஆஃபீஸில் நல்ல பேர் இருந்தது, எல்லாமே அந்த காதல்ங்கிற அந்த ஒரு வார்த்தையினால் கொஞ்சம் புரண்டு போகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். திடீர்னு நம்ம மனசு நம்மக்கிட்டேருந்து தனியாக போன மாதிரியான ஒரு சூழ்நிலை. இது ஒரு அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம். அது சிரமத்திற்கு பிறகு வெற்றி பெறலாம். காதல் திருமணத்தில் முடிஞ்சால் சந்தோஷம்தான். ஆனால் அந்த காதல் இப்போ நமக்கு பல்வலி வரும்போது அந்த பல்லை பிடுங்கிட்டோம்னா சரியாயிடும். ஆனால் அந்த பல்லை பிடுங்கிற வரைக்கும் அந்த வலி இருக்குல்ல, அதை மாதிரி
இந்த காதல் அனுபவம் வந்து கொஞ்சம் சில வலிகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தருகின்ற ஒரு சூழ்நிலை தான். நாம இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக ராகு பகவான் 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ஹெல்மெட்டு போடாதனாலேயோ இல்லை நம்ம லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டுறதுனாலேயோ அரச தண்டனையை பெறுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரி போன்ற விஷயங்களை ரொம்ப கராராக நம்ம இருந்துக்கணும். இல்லைன்னா நமக்கு அதனால் தண்டனை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கேது பகவானை பொறுத்தவரை லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்தில் அமர்ந்திருக்கார். 11வது இடத்த கேதுவினால் லாபம் அப்படின்னாலும் அது ஒரு விதமான லாபம். பங்குச்சந்தை, ரேஸு, சூதாட்டம், பந்தயம் போன்ற விஷயங்கள் மூலமாக பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பார்க்கலாம். அதிக முயற்சி இல்லாமல் லாபத்தை பார்க்கின்ற அல்லது பண வருமானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நம்முடைய முயற்சி இல்லாமல் நமக்கு பணம் வருதுன்னா அது நிரந்தரமான வருமானம் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய முயற்சி, நம்முடைய உழைப்பு, அதுதான் நம்ம செய்கின்ற மூலதனம். அதன் மூலமாக வருகின்ற வருமானம் தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை தரும். 11வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலம் பணம் வரவு கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பணம் நிரந்தரமான பணமா அல்லது அந்த பணத்தின் மூலமாக நமக்கு நிம்மதி கிடச்சிரும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா 5வது இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார்ல, அந்த ராகுவினால் நம்மளுடைய குழந்தைகளினால் நமக்கு கடவுள் வந்து இந்த பண வருமானம், அந்த ரேஸு பந்தயத்தில் நம்ம சம்பாதித்த சம்பாத்தியம் நம்ம குழந்தைகள் மூலமாக விரையப்படுத்திடுவார். ஆகவே தான் இந்த ராகு கேது ரெண்டுமே சமசப்தமமாக இருக்கிறதுனால ஒன்றின் மூலமாக ஏற்படுகின்ற ஆதாயம் இன்னொன்று மூலமாக விரயமாகக்கூடிய தன்மை தான் இருக்கும். அதனால் எப்போ குழந்தைகள் மூலமாக பணம் விரயமாகுதுன்னு சொன்னோமோ அப்போ நமக்கு இந்த பந்தயம், ரேஸு, பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் பணத்தை அள்ளி தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மொத்தத்தில் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டமாக தான் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை. வாழ்க்கையை கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் நம்ம நகர்த்தி செல்லணும். ஏன்னா ராகுவும் சரி கேதுவும் சரி நம்மளை ஒரு பக்கம் ரெண்டுமே சேர்ந்து இழுத்துக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம விலகி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு காலகட்டமாக பார்த்துக்கணும். நம்முடைய முயற்சி, நம்முடைய நேர்மை. ஏன்னா துலாம் ராசியை பொறுத்தவரை நேர்மை, நியாயம், ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை மீறுகின்ற தன்மை இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை. இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசியை பொறுத்தவரை ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை அவங்க பழகிட்டாங்கன்னா அதை விட முடியாத அவங்களாக இருப்பாங்க. அதுலேருந்து மீள முடியாத ஒரு தன்மை இருக்கும். ஆகவே தான் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எப்போவுமே அவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம வந்து காலகட்டாயத்தின்படி ஏதாவது மாறுகின்ற சூழ்நிலை வந்தாலும் பிடிவாதமாக இருக்கணும். நேர்மையை மீறி நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆகவே கண்டிப்பாக இந்த காலகட்டம் சில சோதனைகளை தந்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் அன்போடு பாசத்தோடு அவங்களோட நேரம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கணும். மற்றபடி மிக சிறப்பான பலன்களை பணம் மூலமாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.